தொப்பை அப்படிங்கிறது இன்னைக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கண்டிப்பா இருக்கு இல்லைங்களா? ஸோ சின்ன எவ்வளோ ஒல்லியா இருந்தாலும் அதுக்காக ஒரு சின்ன தொப்பை நம்ம கிட்ட இருக்க தான் செய்யுது. அந்த தொப்பையை குறைக்கக்கூடிய ஒரு 7 வழிகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த 7 ரீசன்ஸ் நீங்க வந்து எதெல்லாம் நீங்க ஷார்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஈஸியா உங்களுடைய தொப்பை குறையும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இரவு உணவு. இன்னைக்கு காலகட்டத்தில் இரவு உணவு வந்து 10 மணி 12 மணி ரொம்ப லேட்டாக சாப்பிட்றோம். அப்படி இல்லாமல் இரவு உணவை வந்து 7 மணிக்குள்ளே சாப்பிடணும். அதுவும் குறிப்பாக நிறைய கலோரி இருக்கக்கூடிய உணவுகள், அதாவது நம்ம வந்து நிறைய ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினச்சி நிறைய சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி அதிகமான கலோரி இருக்கக்கூடிய உணவுகளை, அதிகமான சத்து இருக்கக்கூடிய உணவுகளை குறைஞ்சபட்சம் மத்தியானம் ஒரு 3 மணிக்குள்ள நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும். அதுக்கு மேலே நம்ம வந்து ரொம்ப ஹெவியான மீல்ஸ் வந்து எடுக்கவே கூடாது. அப்படி இருந்தாதான் நம்ம ஹார்மோன் வந்து 3 ஹார்மோன் இருக்கு இல்லையா, இன்சுலின், கிரில்லின், லெப்டின், இது 3மே உங்க செரிமானத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயம், உங்களுக்கு பசிக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயம், உங்க பசியை தூண்டக்கூடிய ஹார்மோனாக இருக்கக்கூடிய விஷயம், உங்களுக்கு போதுங்கிற உணர்வை கொடுக்கக்கூடிய விஷயம், இது எல்லாமே கட்டுப்பாட்டில் இருக்கும். அதே மாதிரி நீங்க மேக்சிமம் ஈவினிங் டைம்ல எடுக்கக்கூடிய உணவு வந்து 0 கலோரி ஃபுட்ஸாக இருக்கணும். அதாவது கலோரி வந்து 50-60க்குள்ள இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகளாக தான் எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு வந்து ஒரு அவல் உப்புமா மாதிரி எடுத்துக்கலாம், ஒரு வெஜிடபிள் சாலட் மாதிரி எடுத்துக்கலாம், ஒரு சூப் மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை ஆவியில் வேக வச்ச உணவுகளாக இருக்கலாம், இல்லை பழங்களாக இருக்கலாம். அதாவது நம்ம எந்த அளவுக்கு கம்மியாக எடுக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு தொப்பை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் மருத்துவ ஆய்வாக இருக்குது.